ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோட்டல் ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதையும் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பும் புடலங்காவும் ரொம்ப குழையக்கூடாது. சாப்பிடும்போது நல்லா நமக்கு வாயில் கடிபடணும். பாசிப்பருப்பு சேர்க்கும் போது நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரும். கிரேவி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்காக தான் பாசிப்பருப்பு நம்ம சேர்க்குறோம். இது கூட மஞ்சள் தூள் அண்டு ஜீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸில் புடலங்காய் எடுத்திருக்கேன். அந்த புடலங்காய் நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ அதை சேர்த்துக்கப்புறம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு அடுப்பில் வச்சுருங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையானது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவி வச்சுக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அண்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு. இதை நீங்கள் கலந்து விட்டாலும் சரி, பச்சரிசியை இது கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி விட்டாலும் சரி. இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. கடலைப்பருப்பு அண்டு புடலங்காய் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு மேலே வேகவும் கூடாது, புடலங்காய் குழஞ்சிடும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரில் மட்டும் நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி விடாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 அல்லது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றிக்க போகிறோம். இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பு தாங்க ரொம்ப ஸ்பெஷல். அதாவது நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தாளிப்போம். அப்படிங்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் அடுப்புலேருந்து இது கீழே இறக்கிடுறேன். இறக்கிட்டு இப்போ தாளித்து விட்டுறலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தாளித்து இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. செம்மையாக இருக்குங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ரசம் சாதம் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சூடான சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு இதை நீங்கள் பெரட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதம் இதுக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.